நிகழ்வில் போக்குவரத்து விதிகளை பற்றியும் அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், அதை கடைபிடிச்சா என்னென்ன நன்மைகள்னு சொல்லி நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு தன்னார்வலர் தோழர் இக்பால் அவர்கள் தெளிவாக எடுத்துரைச்சாரு. வாங்க அதை நம்மளும் கேட்போம். நம்ம படிக்க மாட்டோம். நம்ம மக்கள் வயது சொன்னாலும் கேட்பாங்க. நாங்கள் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு யாரோட லைபிள் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சார் வணக்கம். இப்போ சார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து தமிழக அரசால் பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களுக்கு சொந்த வாகனம் இல்லாதவங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுறதுக்காக இந்த வண்டி அது அரசே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த வண்டி ஓட்டுறது வரையில் ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது சார்பாக பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு சமூக சேவகன்ற சார்பாகவும் நீங்கள் என்ன சார் இது இந்த கருத்து விதிமுறைகள் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது பொதுமக்கள் சார்பில் வண்டி வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க, வாகனம் வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக அரசாங்கமே ஒரு ஒவ்வொரு யூனிட் ஆஃபீஸும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் இந்த வாகனத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தில் நீங்கள் ஓட்டி பழக முடியாது. கிரவுண்டில் டெஸ்ட்டுக்காக பயன்படுத்துறதுக்காக வாகனத்தை கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய் அடிஷனலாக அரசாங்கத்துக்கு கட்டியாச்சுனாங்க. அவர் டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம். மேலும் இன்றைக்கி நடந்த இந்த முகாமானது பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் வாங்க முடியும், உரிமம் வாங்க முடியுற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. மேலும் தலைக்கவசம் அணியாமல் ஓட்டில் விபத்து நடந்தால் அது நடக்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்காங்க. அது அதிகபட்சமாக பஸ்ஸில் வர்றவங்க, பேருந்தில் வரவங்கெல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி வண்டியில் ஏறணும் இறங்கணுங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. உரிமம் மூலமாக வண்டி ஓட்டக்கூடாத விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம்.
தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்கு டேடி. அப்படியாயா? அதாவது வந்து காரு பைக்கு ஓட்டணுன்றது எல்லாத்துக்கும் ஆசை வர்றது இயல்பு தானே டியூலு. அதுக்கு வந்து லைசன்ஸ் வேணாமா? டேடி அப்ப எனக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கலாமா? லைசன்ஸ் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து 18 வயசு ஆகலையா? 18 வயசு ஆயிருக்கேன். ஆமையா, 18 வயசு ஆகலன்னு வச்சுங்க. அரசு வந்து என்ன சட்டம் போட்டிருக்குன்னா, அதாவது 18 வயசு கீழே வந்து வண்டி ஓட்ட கொடுத்தா பெற்றோர், உங்களுக்கு இல்லை, பெற்றோருக்கு சிறை தண்டனையும் 20,000 ரூபா அவதாரமோ, 20,000 ரூபாயில் 30,000 ரூபா அவதாரம் விட்டு, அதுபோக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா, அதாவது உங்களுக்கு 25 வயசு வரையில் லைசன்ஸே கொடுக்கக்கூடாத சட்டம் வேறு இருக்குது. ஆமாம். ஆனால் அதனால வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் லைசன்ஸு வாங்கிக்கலாம்யா. அது பிறகு நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். அது வரையில பொறுமையாக இருக்கணும். சரியா? சரியா. என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க டேடி. அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும், காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க 18 வயசு மேலே 19 வயசு ஆயிடுச்சு டேடி. ஆனால் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து வசதி இல்லைன்னு சொல்கிறான் டேடி. என்ன ரெடி பண்ணுறது? அதுக்கு தானியா இப்போ வந்து நம்ம வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்குல்ல, அது மாவட்ட போக்குவரத்து அலுவலகம், இங்கெல்லாம் வந்து என்ன வச்சுருக்க, தமிழக அரசு வந்து ஒரு வண்டி கொடுத்துருக்கு, கார் கொடுத்துருக்காங்க. அந்த கார் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னா அங்கே போய் 50 ரூபா, வெறும் 50 ரூபா, வெறும் 50 ரூபா பணம் கட்டுனா அவங்க வந்து கார் கொடுத்து அவங்களே வந்து வண்டி ஓட்ட சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால நான் பணம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. அந்த உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவரோட அண்ணனை வட்டார போக்குவரத்து ஆய்வாளரை போய் நேரடியாக சந்தித்து, ஐயா நான் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கேன், எனக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கணும், உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அதுக்கான வழிமுறையெல்லாம் சொல்லி தருவாங்க டியூலு. சரி டேடி, இதை நான் ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரியா, சரி சரி.